ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு சட்டுன்னு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அரை கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், அரை கப் சேமியா எடுத்திருக்கேன். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் நம்ம ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு விசில் விட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இதை நம்ம வேக வச்சுட்டு இது வேகிற டைமில் இதுக்கு தேவையானது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக எப்படி பால் கொழுக்கட்டை செய்ய போகிறதுன்னு தான் சொல்ல போகிறேன். அதுக்கு நான் ஜவ்வரிசியும் சேமியாவும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு பேனில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி சூடாகிற டைமில் நான் இன்றைக்கி ஒரு 2 டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். எந்த கட்டியுமே இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனோ இல்லைனா விஸ்க் வச்சோ நீங்கள் கரைச்சி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு எந்த லம்ஸுமே இல்லாமல் வந்துடும். இப்போது நான் நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருந்த தண்ணியில் ஊற்றிடலாம். இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு, அதில் நான் ஊற்றிடுறேன். இப்போது நம்ம இந்த அரிசி மாவு தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி கொதித்து நல்லா உங்களுக்கு கெட்டியாகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி கொதித்து நல்லாவே கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லைனாக்கா நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு கொதிக்கட்டும். இது கொதித்ததுக்கப்புறம் இதில் நான் ஆல்ரெடி துருவி வச்சுருக்க தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்கேன், அதையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு அரை கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு முறை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ சால்ட்டு சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த சேமியாவும் அந்த ஜவ்வரிசியும் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் அந்த மிக்ஸோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த அரிசி மாவு, தேங்காய் எல்லாமே சேர்ந்து நல்லாவே உங்களுக்கு திக்காயிடுச்சு. இப்போ இது கூட நான் அன்றைக்கி இந்த ஜவ்வரிசியையும் சேமியாவையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ஒரு இன்ஸ்டண்ட்டான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம கை வலிக்காமல் ரொம்ப நேரம் கையில் வச்சு உருட்டிக்கிட்டு இல்லாமல் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மழை காலத்துக்கு நல்லா சுட சுட இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது இதில் நான் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். தட்டி வச்சுருக்க ஏலக்காவும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், சுட சுட இந்த மழைக்கு நல்லா அருமையான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு திரும்பவும் இதே மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.